சொல்லுங்கள் சார். ஸ்ரேயா நிக்கில லவ் பண்ணது உங்களுக்கு தெரியுமா? ஐயோ சார். தண்ணி எடுத்துட்டு வாயா. ஓகே சார். சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? ம் தெரியும் சார். எப்போத்துலேருந்து? விடு மச்சான். மச்சான், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் மறைச்சிட்டேன்டி. நீயுமா? சீரியஸாக தான் சொல்கிறியா? இதே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல. ஏ, அவன் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுற ஆளே கிடையாதுடி. அவனுக்கு நீ இல்லைன்னா 1000 பொண்ணுங்க இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவன் என்ன மட்டும்தான் இப்படி பண்ணான்னு நினச்சேன். உன்னை அவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடி. அவன் விட்டுட்டு போயிட்டான்லாம் ஃபீல் பண்ணாத. அடுத்த வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு. அதை எப்படி விட முடியும்? அதுக்குன்னு அவன் என்ன கொலையா பண்ண முடியும்? ஏய் ஹே ரித்திகா, ஏய், நில்லடி. போற? அவன்கிட்ட போய் கேட்க போகிறேன். லூசா நீ? இப்பதான் வெளிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்ப நீயும் பிரச்சனை பண்ண போறேன்னு சொல்ற? அதுக்காக அவன் என்ன பண்ணாலும் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இல்லடி, கொஞ்சம் இவளை பத்தி யோசிச்சு பாரு. ஏய் ஆமாண்டி, என் வீடியோ அவன்கிட்ட மாட்டிட்டு இருக்கு. வெயிட் பண்ணு, கொஞ்ச நாள் கழிச்சு அவன்கிட்ட போய் பேசலாம். அடுத்த நாள் நிக்கிலுக்கு ரோஹித்துக்கு ரெசார்ட் பேக் சைடில் சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசலையா? இல்லை சார். ஸ்ரேயா அதை பற்றி கேட்க வேணான்னா. அதுவும் இல்லாமல் அவள் வீடியோ அவன்கிட்ட மாட்டியிருக்கிறதுனால அப்புறமா பேசிக்கலாம்னு நினைக்கும் போது தான் நிக்கில் காணா போயிட்டான். நீங்கள் நிக்கில் என்ன லவ் பண்ணுறீங்களா? என்னம்மா, லவ் பண்ணுறியா இல்லையா? பண்ணுறேன் சார். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இன்னும் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அது எப்படி சார் லவ் பண்ண பையனை உடனே மறக்க முடியும்? உங்கள் செயின் காணா போச்சுன்னு சொன்னீங்களே, அது கிடைச்சதா? கிடைச்சது சார். இன்னைக்கு காலைல கார்டனில் வாக்கிங் போகும்போது கிடைச்சது. இது எப்படி சார் உங்ககிட்ட? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எடுத்துகிட்டு கிளம்புங்க. சார், ரோஹித்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே கிடைக்கலையா சார்? அந்த நித்யா பொண்ணை கூப்பிடியா? ம். மா, இந்த வாட்டி நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லணும். சரிங்க சார், இந்த வாட்டி நீங்க கேக்குற क्वेश्चनக்கு கரெக்டா பதில் சொல்லுவேன். நிக்கில் கொக்கைன் யூஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார், ரொம்ப சில்லியா இருக்கு சார் நீங்க கேக்குற क्वेश्चन.
நீ முதல்ல பதில சொல்லுமா, அது சில்லியா இல்லையான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அவன் யூஸ் பண்றானா அது அவனோட விருப்பம். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அப்படி தானே? இல்ல சார். அப்போ இது எப்படி உங்கள் பேக்கு வந்துச்சு? ஏய், ரித்திகா தானே நிக்கிலுக்கு ஃபர்ஸ்ட் ரிங் வாங்கி கொடுத்தா? ஆமா. ஆ, ரித்திகா அவங்க லவ் ஆனிவர்சரிக்கு நிக்கிலுக்கு ரிங் வாங்கி கொடுத்துருக்கா. நீ என்னைக்காச்சும் நம்ம லவ் ஆனிவர்சரிக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருக்கியா? ஐயோ ஏம்மா, நீ சொந்த கதையை திரும்ப சொல்லிட்டு இருக்கமா, அதுவும் சொன்ன கதையை திரும்ப சொல்கிறமா? ஏன்? சரி, அதை விடு. அட்லீஸ்ட் நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசு. நான் ஏதாச்சும் கேட்டா அது அப்படியே ஏன் பக்கம் திருப்பிடு. அடிக்காதடி, வலிக்குது. சி, லவ்ங்கிறது மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். அது ஃபீலிங்ஸால தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமே தவிர இப்படி கிஃப்ட்ஸாலலாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. புரியுதா? என்னைக்கு விட எனக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். என்ன மச்சி, ஒரே லவ் சாப்பிட்டு இருக்க போல. உங்களை விடவா? என்ன டென்ஷனா இருக்கியா என்ன? இல்ல. லவ்னா 1000 பிரச்சனை வரதானே செய்யும். உனக்கு என்னப்பா, நீ அவனுக்கு ரிங் வாங்கி கொடுக்குற, அவன் உனக்கு செயின் வாங்கி கொடுக்குறான். இங்க அப்படியா? தண்டத்துக்குன்னு ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். மச்சி, லவ்லலாம் எதுவும் எதிர்பார்க்கவே கூடாது தெரியுமா? ஐயோ ப்ளீஸ், கருத்தூசி எல்லாம் போடாத, ரொம்ப வலிக்குது. சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னன்னு சொல்லு. சென்னை போகிற வரைக்கும் இது மட்டும் கொஞ்சம் வச்சுக்க முடியுமா? இதை ஏண்டி என்கிட்ட கொடுக்குற? அதுவா, நிக்கில் வர வர ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கான். லிமிட்டே இல்லாமல் போகுது. நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேறான். ஸோ அதான், இது வச்சுக்க முடியுமா? ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போகுது. அதெல்லாம் ஒன்றும் வராது, நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோதானா இல்லை இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கு, ஆனால் ஃபுல்லாக எடுத்தால் நிக்கில்கே மேலே டவுட் வந்துடும். அப்போ ரித்திகா கொடுத்து தான் உங்கள் பேக் அந்த வந்துச்சு, அப்படி தானே? ஆமாம் சார். ஃபைன். நிக்கிலுக்கு உன் மேலே எதனா செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட், இல்லைன்னா உனக்கு நிக்கில் மேலே எதனா செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இப்படி எதனா இருக்கா? சார் பதில சொல்லுமா. இல்லை சார். சரி, நீங்கள் போகலாம். சரி, அது எப்படி நீங்கள் சர்ச் வாரண்ட் இல்லாமல் எங்கள் ரூம்ஸை சர்ச் பண்ணலாம்? சர்ச் வாரண்ட் தானே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அரெஸ்ட் வாரண்ட்டே வரும், வெயிட் பண்ணு. அரெஸ்ட் வாரண்டா? எதுக்கு சார்? ஆமாம், பின்ன வீட்லேயே வச்சு யூஸ் பண்ணால் நார்காட்டிக்ஸ் தான் கூப்பிடுவாங்க. நித்யா யூஸ் பண்ணுவாங்களா? இல்லை சார். ஆ, அப்போ இது அவங்க பேக்கில் இருந்தது உங்களுக்கு தெரியாதா? ஆ, தெரியும் சார். நானும் நித்யாவும் பேசிகிட்டு இருக்கும்போது ரித்திகா வந்து கொடுத்தா. அப்போ நித்யா யூஸ் பண்ண மாட்டாங்க? இல்லை சார், அவெல்லாம் யூஸ் பண்ண மாட்டா. யோ கான்ஸ்டபிள் சார். நிக்கில் ரூம் போய் அவன் ஃபோன் எடுத்துகிட்டு வாயா. சரிங்க சார். இந்தாங்க சார். அப்போ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சி, லவ்ங்கிறது மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். அது ஃபீலிங்ஸால தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமே தவிர இப்படி கிஃப்ட்ஸாலலாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. புரியுதா? இன்னைக்கு கூட இன்னைக்கு மேடம் ரொம்ப அழகாக இருக்கீங்க. சரி. என்ன மச்சி, ஒரே லவ்ஸாக போயிட்டு இருக்கு போல. உங்களை விடவா? என்ன மச்சி, டென்ஷனாக இருக்கியா?
ம் லவ்னா சண்டை வருது சகஜம்தான். உனக்கு என்னப்பா, நீ அவளுக்கு செயின் வாங்கி கொடுக்குற, அவ உனக்கு ரிங் வாங்கி கொடுக்குறா. இங்க அப்படியா? தண்டத்துக்குன்னு ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். லவ்ல எதுவுமே எதிர்பார்க்க கூடாதுடி. ஐயோ ப்ளீஸ், தயவு செஞ்சு உன் கருத்தூசி எல்லாம் போடாத, எனக்கு ரொம்ப வலிக்குது. சரி, நீ ஒரு முக்கியமான விஷயம் கேட்டல்ல, இந்தா. ஹேய், ரொம்ப தேங்க்ஸ். கேஷ் எப்போ கொடுக்கணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எனக்கு பொறுமையாகவே கொடு, சரியா? பாய். நீ ஏன்டா மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் யூஸ் பண்ணா தெரியுங்க. இப்போ நான் யூஸ் பண்றது தான் உன்னோட பிரச்சனையா? இல்லை புரியல. அப்புறம் என்ன எவ்வளோ நாளைக்கு இது? சரி, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விட்டுடுறேன் உனக்காக. அதை முதல்ல பண்ணி தொலை. பொருள்லாம் கரெக்டாக இருக்கு, வேணா தேவண்ணா கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன், சரியா? பாய் பாய். ம், வாமச்சி. என்ன அப்செட்டாக இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கும் பவுடர் வேணுமா என்ன? டேய், அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. சரி, ஒரு வாரம் ஆகுது நித்யாக்கு சரக்கு கொடுத்து, காசு ஒன்றும் வரலடா, எப்படியோ வாங்கி கொடுறா. அதை கொடுக்க தான் நான் வந்தேன். சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. அதெல்லாம் கரெக்டாக இருக்கு மச்சி, ஆனால் நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணுமே. டேய், அதெல்லாம் விடுறா. முதல்ல நான் சொல்ல வரது கேளு. என்னது? இனிமேல் நித்யாவே வந்து கேட்டாலும் போடுற அவளுக்கு தராத. அவள் பணம் தர, நான் கொடுக்குறேன். என்னமோ நானாக கொடுக்குற மாதிரி சொல்கிற. இனிமேல் நீ கொடுக்காம இருக்கதா மாதம் மாதம் நானே காசு தரேன். தயவு செஞ்சு இனிமேல் அவளே வந்து கேட்டாலும் நீ கொடுக்காத. அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கியே. சரி, பணம் எப்படி வந்தா எனக்கு என்ன, இனிமே நான் கொடுக்கல. சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன் நம்புறேன். டே 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 டே, நான் ஒரு ஃபேவர் கேட்டேன், கேட்காமே போயிட்டுருக்கிய. சரி, என்னன்னு சொல்லு. நித்யா ஒரு நைட்டு என் கூட. உன் கூட? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நான் ஒரு விஷயம் கிட்ட காட்டுறேன், அதுக்கப்புறம் நீ ஏன் ஒத்துக்க. இதுலேருந்தே தெரிஞ்சிருக்க வேண்டாமா நான் எவ்வளோ டீசென்ட்டுன்னு. அந்த பொண்ணுக்கிட்ட காமிக்காம அவன் பாய் ஃப்ரெண்டை காமிச்சு பெர்மிஷன் வாங்குறேன். உனக்கு ஓகேன்னா சொல்லு. என்ன தைரியம்டா உனக்கு? என்கிட்ட வந்து ஆள் சொல்லியா நீ? இரு இரு இரு, ஏன் சத்தம் போடுற? சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட போறியா? கூப்பிட்றேன்னா கூப்பிடு, உன் ஆள் மானம் தான் போக போகுது, எனக்கு ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நிக்கில் கிட்ட இருந்து வாங்காத வாங்காதன்னு? கேட்டியாடி நீ? இதுல என்ன இருக்கு? அவனும் நம்ம ஃப்ரெண்ட் தானே. ஃப்ரெண்ட் அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா?
அவனை ஃப்ரெண்டா நினைச்சு தானே நான் அவன்கிட்ட பழகுனேன். இவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. சரி விட்டு, இந்த காலத்தில் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் நம்ம சொல்ல முடியுமா என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. விட்டு, பயப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, அப்போ நீங்கள் எல்லாரும் என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க. ஏன் ரோஹித் நிக்கிலோட பாடி எடுத்துகிட்டு போனான்னு சொன்னது கூட பொய்யா இருக்கக்கூடாது. சார் இல்லை சார், அவன் பாடியை தூக்கிட்டு போனதை நான் பார்த்தேன் சார், அதெல்லாம் உண்மைதான் சார். உங்களுக்கும் நிக்கிலுக்கும் கூட தான் சண்டை நடந்திருக்கு. நீங்கள் ஏன் நிக்கில கொண்டு இருக்கக்கூடாது? எனக்கும் நிக்கலுக்கு சண்டை நடந்தது எந்த அளவு உண்மையோ அதே அளவு நிக்கலுக்கும் ரோஹித்துக்கும் சண்டை நடந்தது உண்மைதான் சார். எல்லாரையும் அசம்பிள் பண்ணியா? ஓகே சார். உங்களில் யாரோ ஒருத்தர் தான் நிக்கில கொலை பண்ணியிருக்கீங்க. அது யாருன்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா இங்கே கேஸை முடிச்சிடலாம். இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு சார் போகும். அது எப்படி சார் பாடியே கிடைக்காம எங்களை ஒருத்தர் கொலைக்காரன்னு சொல்றீங்க? விசாரணை கமிஷனில் போய் உட்கார வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடி எங்கன்னு தெரிய போகுது. சார் உங்ககிட்ட ப்ராப்பர் எவிடன்ஸும் இல்ல, ஐ விட்னஸும் இல்ல, எதை வச்சு இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க? யோ, வீட்டிலே வச்சு கோகை யூஸ் பண்ணுறீங்க, இந்த ஒரு ரீசன் போதாது. இதை வச்சு அவங்க யாரையும் விசாரணை கமிஷன் வரைக்கும் இழுத்துற மாட்டேன். அங்கே போய் எந்த கேஸை விசாரிக்கணுமோ அதை விசாரிச்சுக்க போகிறேன். என்ன சார் மிரட்டுறீங்களா? சீச்சி, நீங்கள் எவ்வளோ உண்மையை மறைச்சிட்டு நான் மிரட்டுறேன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கே நியாயமாக இருக்கா? ஓ, அப்ப நாங்க போய் சொல்றதுனால ரோஹித் நல்லவன்னு சொல்றீங்களா நீங்க? சரிப்பா, ரோஹித் தான் நிக்கில கொலை பண்ணியிருக்கானே வச்சுக்கலாம். இப்போ ரோஹித் காணா போனேன், அது யார்? யோ, பேசிகிட்டு இருக்கான்ல, அம்தியாத ஸ்டேஷன்லேருந்து வருது சார். பேசி தொலை. என்னப்பா ஹலோ பதிலே காணும்? அது எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். மா கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்னுங்கம்மா. யோ சார், அந்த பாலோட கண்ணை பாரு. சீரியல் கில்லர் விட்டு போகிற எவிடன்ஸ் மாதிரியே இல்லை. எனக்கும் அப்படி தான் தோணுது சார். ஃபாரன்சிக்கில் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் சார். முதல்ல இந்த பாடியை பார்த்தது யாரையா? யோ சார் கூப்பிட்றாரு பார். வணக்கம் சார். உன் பேர் என்ன? ராஜா சார். எத்தனை மணிக்கு இங்கே பாடியை பார்த்தேன்னு தெரியுமா? ஒரு 4-4:30 கிட்ட வேலையை முடிச்சுட்டு வரும்போது பார்த்தேன் சார். என்ன வேலை பார்க்குற? பக்கத்து கேரட் தோட்டத்தில். உன் கூட வேலை செய்கிறவங்க யாரும் இங்கே வரமாட்டாங்களா? இல்லை சார், காலைல வேலைன்னு வந்துட்டா பொழுது செஞ்சதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் சார் போவாங்க. சந்தேகப்படுற மாதிரி வேறு யாராச்சும் இங்கே பார்த்தியா? பார்த்தேன் சார். யார்? இந்த பையனை வேற எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன் சார். எங்கேயா பார்த்த? ஒரு 2 நாள் முன்னாடி இருக்கும் சார். நைட் லோடு ஏற்றிட்டு வரும்போது பார்த்தேன். அப்போ ஏதோ ஒரு குழியை அவன் மூடிட்டு இருந்தான். எங்கே? இங்கே தான் சார். ஷோரா தெரியுமா? ஆமாம், இங்கே தான் சார். நான் ஐயா அந்த இடத்த தோணுங்க. சரிங்கய்யா தோண்டியா. அவங்ககிட்ட ஒரு மம்டி குடியா இந்தாங்க பிடிங்க, வேகமாக தோண்டுங்க. சார், நிக்கில் பாடியாக இருக்குமா சார்? சார்,
சார்